ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். நாம என்ன வரோம் டெய்லி இப்போ நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பிம்ன்னு சொல்லிட்டு யூபிஐ ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம ஒருத்தருக்கு மணி சென்ட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் அப்போ ஸ்லோ ஆச்சுது இல்லைன்னா ஃபெயில்டு அப்படிங்கிற நமக்கு டிஸ்ப்ளே ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். ப்ளஸ் நம்ம வந்து ரீசெக் பண்ணுவோம். திருப்பி அவசர கதியில பண்ணும்போது இதை பற்றி நம்ம வெரிஃபை பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்கிற விதமாகவும் பாதுகாப்பாக இன்னும் நம்ம யூபிஐஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்லையும் என்பிசிஐ சில முக்கியமான சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணி, அது இப்ப இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிருச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதத்தான் ரொம்ப குயிக்கா, ஈஸியா பார்க்க போறோம். அதன்படி வந்து பார்த்தோம்னா, நாம ஒருத்தருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, ஒரே நாளையில நம்ம 50 முறை வரைக்கும் தான் நம்ம வந்து நம்மளோட பேலன்ஸ செக் பண்ண முடியும். ஆமாங்க. அதுக்கு மேல பண்ணா லிமிட் ரீச் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அலர்ட் வந்துரும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு ரூ. 5 பொருள்லேருந்து நெறைய யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு தடவையும் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே பேலன்ஸ் செக் பண்றது, அந்த ஆப்புக்குள்ள போம்போதெல்லாம் வந்து கணக்கு இல்லாம செக் பண்ணிட்டு இருக்குது. அந்த மாரி ஹேபிட் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பேலன்ஸ் செக் பண்ற ஹேபிட் இருந்தா, இனிமே அத நம்ம கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு முக்கியமான அப்டேட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு டிரான்சாக்ட் பண்றோம். ஒரு கடையில வச்சு பே பண்ணிட்டுருக்கோம். அப்போ வந்து அது ஃபெயில்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்டேட்டஸ நம்ம வந்து செக் பண்ணுவோம். இனிமே அந்த மாரி ஸ்டேட்டஸ் செக் பண்றது மேக்ஸிமம் 3 தடவ மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுவும் டைம் லிமிட் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கப்புறம், திருப்பி நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, அந்த 2க்கு இடையில உள்ள கேப் வந்து 1 1/2 நிமிஷம். 1 1/2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஸோ, இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, இதெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நெறைய பேமெண்ட்ஸ் அதாவது ரெகுலரா பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ் நம்ம அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிருக்கக்கூடிய நம்மளோட இஎம்ஐஸ் மாதிரியான இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆட்டோ டெபிட், ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ மேண்டேட் பேமெண்ட்ஸ், ரீசார்ஜஸ், ஃபோன் ரீசார்ஜ், டிடிஎஸ் ரீசார்ஜ் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே வந்து இனிமே ஸ்பெசிஃபிக் டைமிங்ல தான் ஒர்க் ஆகும். அதாவது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோ பேன்னு குடுத்துருக்குது. இந்த ரவுண்ட் த கிளாக்ல எப்ப வேணாலும் டெபிட் ஆகும் அப்படிங்கிற கணக்கு இருந்துச்சு இல்லையா? இனிமே குறிப்பிட்ட கால இடைவெளியில மட்டும் தான் இது ஃபங்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைமிங்னா காலையில 10 மணிக்கு முன்னாடி, அதாவது பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் ஆகும் இல்லையா? அந்த டைமிங்ஸ் தவிர. ஸோ மத்தியான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 5 மணிக்குள்ள அண்ட் நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 9:30க்கு மேல. இப்படிதான் வந்து இனிமே ஆட்டோ பே அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம அக்கவுண்ட்லேருந்து டெபிட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் அதாவது எப்படி நம்ம வந்து அடிக்கடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருக்கமோ, அதே மாதிரி நம்ம அப்பப்போ வந்து நம்ம யூபிஐல லிங்க் ஆயிருக்க 2, 3 அக்கவுண்ட்ஸ் லிங்க் பண்ணியிருப்போம். அப்போ ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் டெபிட் ஆயிருக்கு, எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? இந்த பேலன்ஸ் அக்கவுண்ட் வியூ அப்படிங்கிறதும், இனிமே நம்ம லிங்க் பண்ணப்பட்ட அந்த அக்கவுண்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமமா 25 முறை மட்டும் தான் பண்ண முடியும். 25 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் பேமெண்ட் ரிவர்சல். அதாவது நம்ம சில நேரம் வந்து யுபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணும்போது, தவறுதலா நம்ம நம்பர் மாத்தியோ, ஏதோ சென்ட் பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு போயிருச்சு அப்டின்னா, நம்ம வந்து பேமெண்ட் ரிவர்சலுக்கு அப்ளை பண்ணுவோம் இல்லையா? என்பிசிஐ மூலமாவோ, நம்ம லிங்க் ஆன பேங்க்ஸ் அந்த அக்கவுண்ட்ஸ்ல நம்ம போயிட்டு ரெக்வெஸ்ட் வச்சோ, நம்ம பேங்க் மூலமா நம்ம ரீஃபண்ட் வாங்குவோம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் வந்து 10 ரிவர்சல் ரிக்வெஸ்ட். அதுலயும் நம்ம ஒரே ஆளுக்கே திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரே அக்கவுண்ட்டுக்கு, ஒரே நம்பருக்கே நம்ம வந்து ஆ ரி ரிக்வெஸ்ட் ரிவர்சல் ரிக்வெஸ்ட் குடுத்துட்டே இருக்கோம் அப்டின்னா, மேக்ஸிமம் 5 தடவ தான் அப்டிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கரெக்ட்டா தான் அனுப்புறோமா, அவங்களோட நேமு அண்ட் இவங்க வந்து பேங்கிங் அக்கவுண்ட்டும் டிஸ்ப்ளே ஆக போகுது, ஆயிட்டு இருக்குது. ஸோ, அது என்னங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, இதுலயே லிமிட்டேஷன்ஸ் அப்டிங்கிறது வந்துருச்சு. அண்ட் இன்னொரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்க சென்ட் பண்றோம் பெர்சன் டூ பெர்சன் அப்டின்னா, அவங்களோட நேம் டிஸ்ப்ளே ஆகும். இன்னும் அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, பணம் அனுப்புறப்போ அந்த ரிசீவரோட பேங்க் நேமும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஷோ ஆகும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாமே எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தவறா ராங் யுபிஐ ஐடிக்கு அனுப்புறதா இல்லாம நம்மள சேஃப்கார்ட் பண்றதுக்கான ஒரு மெஷர்ஸ். ஸோ இந்த மாரி முக்கியமான நெறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களால நம்மளுக்கு என்ன பெரிய நன்மைகள் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்மளோட பணம், நம்மளோட அக்கவுண்ட் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிரையாரிட்டி தான் நம்பர் 1.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டைம் லிமிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? பீக் ஹவர்ஸ்ல நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாம ஸ்பெசிஃபிக் டைமிங்ஸ் ஃபார் அப்டேட்ஸ், ஆட்டோ அப்டேட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆப் வந்து சர்வர் ஓவர்லோட் ஆகாம இருக்கிறதுக்காகவும், அண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்த உடனே நம்ம இம்மீடியேட்டா ஃபியூ செகண்ட்ஸ்ல திருப்பி திருப்பி இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது, இந்த ஆப் கிராஷ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல கோடி பேர் இந்த ஆப்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிற பேர்ல அந்த சிஸ்டம் ஓவர்லோடு, ஆப் கிராஷ் அண்ட் நம்மளோட சேஃப்டி இது எல்லாத்தையும் மெயின் பண்ணி தான் இந்த மைல்டு சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, அதனால வந்து இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு அந்த டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி தெரிஞ்சாலும், இப்போதைக்கு அது ஒரு பழக்கமா இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆன் த ஓவர் த யூஸ்லெஸ்ல அது வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஸோ, சிறு சிறு ஹேபிட் சேஞ்சஸ் பண்ணா போதும். இதுல நம்ம ஈஸியா அடாப்ட் ஆயிக்கலாம். ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு யுபிஐ லிமிட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் டைமிங் சேஞ்சஸ் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க முழுமையா நம்புறோம். அப்படியே உங்களுக்கும் தோணுச்சுன்னா, மறக்காம லைக், ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட தெரிவிங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் அப்டேட்ஸோட உங்கள மீட் பண்றோம். தேங்க் யூ.